கண்டினியூஸாக டெய்லி நிறைய ஊறுகாய் சாப்பிட்றது, கண்டினியூஸாக டெய்லி அப்பளம் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட் வந்து ரொம்ப கெடுதல் வெஜிடேரியன் ஃபுட்டு கூட. வெஜிடபிள்ஸ்லாம் குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான தண்ணியில் நம்ம குக் பண்ணும்போது அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து அது யூஸே கிடையாது. வெஜிடேரியன் ஃபுட்டாக இருந்தால் கூட நம்ம குக்கிங் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபுட்டில் வந்து ஃப்ரைட் ஐட்டம், சிப்ஸு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கூட அது கூட அன்ஹெல்த்தி ஃபுட்டு தான். ஏன்னா நான் வெஜிடேரியன் நல்லது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கரெக்ட் குக்கிங் ப்ராசஸில் நம்ம சாப்பிடணும். அதை விட்டுட்டு சிக்கன் டிக்கா அதை ஃப்ரைட் பண்ணி சாப்பிட்றது, சிக்கன் 65 சாப்பிட்றது, அந்த மாதிரி கண்டினியூஸாக சிக்கன் 65, சிக்கன் பக்கோடா சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கி நம்ம நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் ஆம்லேட் ஃபார்மில் எக்கு சாப்பிட்லாம். ப்ரான் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மந்த்லி ஒன்ஸ் ப்ரான், கிராப் இதெல்லாம் சேர்த்துக்கிறது கூட நல்ல ஃபுட் ஹேபிட் தான். இப்போ எல்லாருடைய வாழ்வியல் முறை வந்து செடன்டரி லைஃப் ஸ்டைல் தான். நமக்கெல்லாம் ஓவர் ஒர்க் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லாமே செடன்டரி லைஃப் ஸ்டைல் தான். அப்போ நம்ம காலையில் வந்து ஸ்டீம்டு ஃபுட், இட்லி, தோசை, பொங்கல், உப்புமா அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நமக்கு பிடிச்ச படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் பத்தல இல்லை. பார்த்துக்கலாம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது சிறந்த உணவு, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி குக் பண்ணி எந்த ப்ராசஸில் சாப்பிட்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வெஜிடேரியன் ஃபுட்டாக இருந்தால் கூட சரி, அதை எப்படி நம்ம குக் பண்ணி சரியான முறையில் சாப்பிட்றோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு வறுவல், சேனக்கிழங்கு வறுவல், இந்த மாதிரி வறுவல் சாப்பிட்றது, நிறைய அப்பளம், சிப்ஸு, ஊறுகாய். சில பேருக்கு ஊறுகாய் இல்லாமல் சாப்பிடவே தெரியாது. கண்டினியூஸாக டெய்லி நிறைய ஊறுகாய் சாப்பிட்றது, கண்டினியூஸாக டெய்லி அப்பளம் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட் வந்து ரொம்ப கெடுதல் வெஜிடேரியன் ஃபுட்டு கூட. வெஜிடேரியன் ஃபுட்டை வந்து எப்படி நல்லா கரெக்டாக குக் பண்ணி, வெஜிடபிள்ஸ்லாம் குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான தண்ணியில் நம்ம குக் பண்ணும்போது அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து அது யூஸே கிடையாது. ஒரு அளவான கேரட்டோட கலரில் வந்து கேரட் குக் பண்ணால் தான் அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நமக்கு சேரும். பீன்ஸ், அவரைக்காய் பொரியல், இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி தான். அதே மாதிரி குக் பண்ணுற ப்ராசஸ் மெத்தட் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரக்குழம்பு நிறைய எண்ணெய் போட்டு காரக்குழம்பு வைக்கிறது, அதுவும் நம்ம உடம்புக்கு கெடுதல். அந்த மாதிரி வெஜிடேரியன் ஃபுட்டாக இருந்தால் கூட நம்ம குக்கிங் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபுட்டில் வந்து ஃப்ரைட் ஐட்டம், சிப்ஸு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கூட அது கூட அன்ஹெல்த்தி ஃபுட்டு தான். அதே நான் வெஜிடேரியன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நான் வெஜிடேரியன் நல்லது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை கரெக்ட் குக்கிங் ப்ராசஸில் நம்ம சாப்பிட்ணும். அதை விட்டுட்டு சிக்கன் டிக்கா அதை ஃப்ரைட் பண்ணி சாப்பிட்றது, சிக்கன் 65 சாப்பிட்றது, அந்த மாதிரி கண்டினியூஸாக சிக்கன் 65, சிக்கன் பக்கோடா சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கி நம்ம நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அதுவும் அன்ஹெல்த்தி. அதை விட வாரத்துக்கு 2 நாள் மீன் குழம்பு சிறந்த உணவு, சிக்கன் குழம்பு சிறந்த உணவு, அந்த மாதிரி குழம்பு ஃபார்மில் நம்ம சாப்பிடும்போது இட் இஸ் வெரி குட் ஹெல்த்தி. ஆம்லேட் ஃபார்மில் எக்கு சாப்பிட்லாம். ப்ரான் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மந்த்லி ஒன்ஸ் ப்ரான், கிராப் இதெல்லாம் சேர்த்துக்கிறது கூட நல்ல ஃபுட் ஹேபிட் தான். அதை விட்டுட்டு அதை ஃப்ரைட் பண்ணி சாப்பிட்றது, பொரிச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட் மூலயமா தான் அதில் இருக்கிற சத்துக்கள் மட்டும் வீணாகிறது கிடையாது, கெட்ட கொழுப்புகளும் நம்ம உடலில் வந்து சேர்ந்துக்கும். அப்படி சேரும்போது தான் நமக்கு வந்து எல்டிஎல், ஹெச்டிஎல், விடிஎல் எல்லா லெவலும் என்ன ஆகும், அப்நார்மலாக காமிக்கும். அப்நார்மலாக காமிச்ச உடனே நம்ம நான்வெஜ்லாம் சடனாக ஸ்டாப் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். அதை விட எந்த ஃபுட்டாக இருந்தாலும், வெஜிடேரியன் ஃபுட்டாக இருந்தாலும் அவியல், பொரியல், கூட்டு இந்த மாதிரி ஃபார்மில் சாப்பிடும்போது வெஜிடேரியன் ஃபுட் இஸ் அ குட் ஃபுட். பருப்பு கடையல் அந்த மாதிரி சாப்பிட்றது, காரக்குழம்பு வந்து நல்ல ப்ராசஸில் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ணும்போது இட் இஸ் ஆல்சோ குட் ஃபுட். சாலட்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். ஃப்ரூட் சாலட்ஸ் நம்ம நிறைய சாப்பிட்லாம். வெஜிடபிள் சாலட்ஸ் சாப்பிட்லாம். பாயில்டு ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் வாரத்துக்கு 1 நாள் நல்லா சாப்பிட்லாம். இது கூட ஆரோக்கியமான உணவு முறை வெஜிடேரியனில். அதே மாதிரி நான்வெஜ்ஜில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃபுட் சமைக்கும்போது அளவான எண்ணெய், அளவான
போட்டு நல்ல சமையல் பண்ணுற ப்ராசஸ் மெத்தட் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணால் நான்வெஜ் ஃபுட் கூட நமக்கு ரொம்ப ஆரோக்கியமானது தான். நம்ம வெஜ்ஜா நான்வெஜ் எது சிறந்த உணவுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி சாப்பிட்ற ஃபுட் ஹேபிட் கூட நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போ எல்லாருடைய வாழ்வியல் முறை வந்து செடன்டரி லைஃப் ஸ்டைல் தான். நமக்கெல்லாம் ஓவர் ஒர்க் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லாமே செடன்டரி லைஃப் ஸ்டைல் தான். அப்போ நம்ம காலையில் வந்து ஸ்டீம்டு ஃபுட் இட்லி, தோசை, பொங்கல், உப்புமா அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா மதியானம் ஒரு மீல் வந்து நல்ல ஃபுட்டாக நம்ம சாப்பிட்டுக்கிறது. நல்ல ஃபுட்டுன்னா நான் நிறைய நான்வெஜ் சாப்பிட போகிறேன் அப்படின்னு பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இட் இஸ் அ குட் மெத்தட். அதை விட்டுட்டு காலையில் நான்வெஜ், மதியானம் நான்வெஜ், நைட்டு நான்வெஜ், 3 வேளையும் நான்வெஜ் நிறைய, அதுவும் ஃப்ரை ஃபார்மில் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது தான் நான்வெஜ் வந்து ப்ராசஸே மாறிடும். அதை விட காலையில் சர்டன் அமௌண்ட் அதை நான்வெஜ் எடுக்கிறது கூட நீங்கள் குவான்டிட்டியை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். டெய்லி ஒருத்தர் நான்வெஜ் ஃபுட்டு கூட எடுத்துக்கலாம். ஆனால் டெய்லி ஒருத்தர் நான்வெஜ் ஃபுட் எடுக்கிறவராக இருந்தால் அதில் அளவை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு சிக்கன்னா 200 கிராம்ஸ் 250 கிராம்ஸ்க்கு மேலே போகக்கூடாது. அந்த சாப்பிட்ற சிக்கன் கூட என்ன பண்ணணும், குழம்பு ஃபார்மில் இருக்கணும், ஃப்ரை ஃபார்மாக இருக்கக்கூடாது. ஃபிஷ்ஷு கூட ரொம்ப நல்ல உணவு, டெய்லி கூட நம்ம ஃபிஷ்ஷை எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 100 to 150 கிராம்ஸ்க்கு மேலே ஃபிஷ்ஷு போதுமானது. அதுக்கு மேலே எடுக்கிறது, அதையும் கூட ஃப்ரை ஃபார்மில் எடுக்கிறதும் போது தான் அது வந்து கெட்ட உணவுகளாக மாறுது. அதே மாதிரி வெஜிடேரியன் ஃபுட் கூட நம்ம அழகாக பிளான் பண்ணலாம். மார்னிங்கில் ஸ்டீம்டு ஃபுட் இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா, ஒரு மார்னிங் வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டிங்கன்னா மதியானம் வந்து யூ ஹாவ் டு கோ ஃபார் கூட்டு, பொரியல், ஃப்ரைட் ஐட்டம், பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கெல்லாம் அறவே தவிர்த்துட்டு ஃபைபர் வெஜிடபிள்ஸ் நீங்கள் நல்லா எடுத்துக்கலாம். நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியோ கோதுமை தோசையோ மில்லட் கண்டெய்ன் நிறைய எடுத்துக்கலாம். சாமை, திணை, வரகு, அப்புறம் கேழ்வரகு, கம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸில் ஈவினிங்னா ஒரு 7:30 to 8:30க்குள்ளே உங்கள் டின்னரை முடிக்கலாம். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்கும்போது உங்களோட ஃபைபர் கண்டெய்ன் போய் உங்கள் உடம்புல வந்து கொழுப்பு சேராமல் உங்களை பார்த்துக்கும். அப்படி சேராமல் இருக்கும்போது தான் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு பிடிச்ச படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் பத்தல இல்லை, பார்த்துக்கலாம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். Moisturizing lotion and SPF are very very important for every skin type. I use different products. இப்போ சென்னைக்கு வந்தால் I carry different products. ஹைதராபாத்தில் இருந்தால் I carry different.